guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my YouTube channel. So இன்னைக்கு என்ன vlogனா இன்னைக்கு வந்து கொஞ்சம் குக்கிங்கோட vlog நான் போட போறேன். ஸோ இன்னைக்கு நான் வந்து நேற்று வந்து நான் வந்து சிக்கன் பண்ணியிருந்தேன். சிக்கனில் வந்து டேக்கோஸ் மாதிரி பண்ணியிருந்தேன். நான் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் உப்பு மட்டும் கம்மியாக இருந்துச்சு. நான் சமையல் பண்ண என்னன்னு தெரியல, உப்பு மட்டும் அதில் கம்மியாகவே இருக்கும். நான் எவ்வளோ போட்டாலும் அது ஏன்னே தெரியல. ஓகேவா? ஸோ அதில் வந்து நான் கொஞ்சம் சிக்கனை வந்து நான் இப்படி வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த சிக்கனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா பிஸா பண்ண போகிறேன். ஸோ எங்கள் அம்மா வந்து ஃபஸ்ட்டு இட்லிலாம் பண்ணி வச்சுட்டாங்க. உங்களுக்கு பார்த்துட்டு தான் இட்லிலாம் பண்ணி வச்சுட்டாங்க. சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சரி இது இருக்கே, அப்புறம் எனக்கே மனசு போயிடும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கே முடிச்சிடலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் இன்றைக்கி எனக்கு ஒரு பிக் ப்ராப்ளம் என்னென்னா, லைட் வந்து இந்த சைடு இருக்குது. ஓகேவா? நான் வந்து கேமரா இப்படி வைக்கணும். ஸோ இதில் வந்து என் ஃபேஸ் வந்து பிளாக்காக வருது. ஓகேவா? அண்ட் வந்து சவுண்ட் வந்து வெளியே சின்ன பசங்களாம் விளாண்டுருக்காங்க, அது கொஞ்சம் இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ நான் கேமரா வந்து இப்படி வைக்கணும். ஸோ நான் இப்படி வச்சேன்னா ஃபுல்லாக அது பிளாக்காக தான் தெரியும். ஸோ என்ன பண்ணணும்னு தெரியல. அண்ட் நான் இந்த இடத்துல வந்து நான் ஸ்டாண்டும் வைக்க முடியாது. ஸோ வாட் ஐ டு? எங்கள் அப்பா வந்துட்டாங்க, தெரியுறாங்களா? எங்கள் அப்பா வேலையிலேருந்து வந்திருக்காங்க. அப்பா உள்ளே வருவாங்க, அப்பா காமிக்கிறேன். ஸோ யா கைஸ், டோ வந்து நான் ஃபஸ்ட்டே நான் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் வந்து நான் சிக்கனும் நான் மேரினேட் பண்ணி நேற்றே வச்சுட்டேன். ஏன்னா நேற்று வந்து நான் ஒரு டிஷ் நான் வீட்டில் பண்ணியிருந்தேன், டேக்கோஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ எடுக்கலை. ஸோ அதுக்கு பண்ணதே நான் வந்து மேரினேட் பண்ணி அப்படியே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜரில் வச்சுருந்தேன். ஸோ இப்போ இதுலேயே வாங்க பீஸா ரெடி பண்ணேன். டோ வந்து நான் இதில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதுலேருந்து வந்து நான் நல்லா வந்து அதை என்ன சொல்கிறது, மசாஜ் மாதிரி பண்ணிட்டேன். அண்ட் வந்து ஜாஸ்தியாக டோ வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோது இதுலேருந்து மிச்சம் இருக்குது. ஸோ இதுலேயும் எதாவது பண்ணலாம். ஸோ இது வந்து டோவோட பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க, பார்த்தீங்களா சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் டோவோட வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். அண்ட் வந்து இதுலேயும் ஒன்று பண்ணலாம். நான் எதுவுமே நான் வேஸ்ட் ஆக விட மாட்டேன். ஸோ வாங்க பண்ணலாம். இது வந்து பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டேன். டாப்பிங்ஸுக்கு வந்து நான் சிக்கனும் ஆனியனும் இருக்குது. ஸோ அதுவும் நான் போடலான்னு இருக்கேன். ஸோ அங்கே இப்போ ஆனியன் கட் பண்ணலாம். ஆனியனை வந்து இவ்வளோ தான் கொஞ்சமாக தான் கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நான் வந்து இப்போ கொஞ்சம் பவுலில் வந்து இந்த பவுலில் வந்து நான் கொஞ்ச நேரம் நான் போட போகிறேன். ஏன்னா அப்போ தான் இது ஒன்று ஒன்றா வந்து பிரிஞ்சு வரும். அண்ட் வந்து அப்போ வந்து அவ்வளோவும் எனக்கு வந்து ஆனியனோட ஃப்ளேவர் வந்து தெரியாது. ஓகேவா? சரி வாங்க பண்ணலாம். ஸோ எஸ் கைஸ், பேஸையும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். பேஸ் வந்து நான் ஒன்றுது இருந்துச்சுல மாவு, ஸோ அதையும் நான் இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இது மேலே வந்து நான் மைதா இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து ட்ரை ஆகக்கூடாது, இந்த பேஸ் வந்து ட்ரை ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அண்ட் இப்போ வந்து இந்த சிக்கனை வந்து நான் வேக வைக்க போகிறேன். இதில் வந்து நான் எதுவுமே நான் இன்னும் ஆட் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த சிக்கனில் வந்து நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு நான் இங்கே சைடில் வந்து நான் எழுதிடுறேன். ஓகேவா? அண்ட் வந்து நான் சொல்லிடுறேன். இதில் வந்து ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, ஒரிகானோ பவுடர், சால்ட், அவ்வளோதான். அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் டேரெக்டாக இப்போ வந்து நான் இந்த பேனில் வந்து நான் இப்போ இது வந்து நான் வேக வைக்க போகிறேன். ஓகேவா? ஸோ வாங்க, இது வந்து ஒரு 95% நான் வந்து வேக வச்சுருவேன். ஒரு 5% தான் அதில் வேகும்.
அதில் பீஸாவில். ஏன்னா ஓவனில் வச்சா அது வெந்துடும். ஸோ அது 50 இல்லைன்னா 70 பண்ணாலே அது போதும். இப்போ வந்து நான் தவாலாக பண்ண போகிறேன். ஸோ அதனால வந்து அது ஓவராக அது குக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதில் வந்து நான் 95% நான் இதுலேயே நான் வந்து பேக் பண்ணிவிடுவேன். ஐ மீன் குக் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் அதில் வந்து நாங்கள் பேக் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். கைஸ், இப்போ வந்து எங்கள் அப்பா கேமராமேனாக இருக்காங்க, அதனால தான். வாங்க ஃப்ரை பண்ணலாம். ஐ மீன் இந்த சிக்கனை வந்து இதில் போடலாம். எஸ். ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணல, ஃப்ரிட்ஜில் அப்படியே இருந்துச்சு பாருங்கள். இது வந்து கெட்டி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் தனித்தனியாக ஆனதுக்கப்புறம் இது வந்து நான் கொஞ்சம் ஹோம்மேட் கீயை வந்து நான் ஆட் பண்ணுவேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இதை நான் இப்போ. ஸோ இது கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். எங்கள் அப்பா கேமராமேன் பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க உப்பு வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் குக்காகி விட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் கைஸ், இந்த வெங்காயம் வந்து நான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து நான் சிக்கன் வச்ச பவுல்லையே நான் இதை வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து நான் சும்மா இப்படி போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ரெட் சில்லி பவுடர் நான் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். அண்ட் கொரியாண்டர் பவுடர் கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இதை வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி இதை வந்து நான் ஒரு சைடில் வச்சுப்பேன். ஓகேவா? அண்ட் தேவைன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் வந்து சிக்கன் மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இப்போ ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா ஆல்ரெடி இதில் வந்து நான் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். ஓகேவா? சிக்கனில், அதனால். ஸோ இது வந்து இப்படி நான் வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து நான் கொஞ்ச நேரம் விட்டேன்னா அந்த ஆனியன் உள்ளார வந்து கொரியாண்டர் பவுடரும் ரெட் சில்லி பவுடரும் சோக் ஆகிடும், அதனால. ஓகேவா? அண்ட் வந்து சிக்கன் வந்து ஒரு 50% வெந்துருச்சு. ஸோ இதில் வந்து நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நான் மூடி வைக்க போகிறேன். ஓகேவா? ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றலாம் இதில். வெயிட். ஸோ எஸ் கைஸ், இவ்வளோ தான். நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றுறேன், ரொம்ப ஜாஸ்தியான இல்லை, அவ்வளோதான். அதுலேயும் நான் தண்ணி வந்து கொஞ்சமாக நிறுத்திட்டேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து ஃப்ளேவர் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் திருப்பியும் நான் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். நேற்று ஆட் பண்ணிட்டேன், ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். சரியா? அவ்வளோதான். அண்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ளேவருக்கு வந்து கொஞ்சமாக நான் வந்து இதில் சிக்கன் மசாலா நான் ஆட் பண்ண போகிறேன். சக்தியோடது யூஸ் பண்ணேன், ப்ரமோஷன்லாம் இல்லை, லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து இது இப்போ வந்து இதை கொஞ்ச நேரம் நான் விட்டுருவேன். நான் தண்ணி ஊற்றுனதே அது எதுவுமே தெரியவே இல்லை, அது அப்படியே ஸ்டீம் ஆச்சு, தண்ணியே தெரியல. இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி, எங்கள் அப்பா பார்த்தீங்களா கேமராமேன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு. ஸோ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிச்சம் இருக்கிற தண்ணியை இதை வந்து இப்போ நான் வந்து மூடி வச்சுருவேன். எதாலனா இட்லியை மூடி வைப்போம்ல, அதால். இதை வந்து இப்படி கொஞ்சம் நேரம் நான் மூடி வச்சிட்டேன்னா ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஸோ அது வந்து ஃப்ளேம் வந்து நல்லா ஏறிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் சிக்கன் ரெடி ஆனதுக்கப்புறம் இதை வந்து அதே பேனில் போட்டு நான் டோஸ்ட் பண்ணுவேன். ஓகே? வாங்க. அண்ட் மாவு வந்து எங்கள் அம்மா இட்லி பார்த்தீங்களா இப்படி வருதுன்னு, நல்லா சாஃப்டாக இருக்கும். எங்கள் அம்மாவோட சேனலில் வந்து நான் ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு தரேன். எங்கள் அம்மா சேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடணும். ஸோ 2 மினிட்ஸ் கழிச்சு நான் உங்களை பார்க்குறேன்.
அண்ட் வந்து மறந்துட்டேன், இதில் வந்து நான் ஹோம்மேட் கீயை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன், இல்லைனா அது கருகிடும் வெயிட். ஸோ எஸ், இப்போ வந்து நான் சிக்கனை வந்து எடுத்துட்டேன். ஸோ இதை டோஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் கொஞ்சமாக பட்டரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வரமாட்டேங்குது ரைஸ், ஒரு நிமிஷம் நீங்கள். ஸோ எஸ், பட்டர் வந்து மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் வந்து ஆனியனை வந்து இதில் போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணால் அது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளேவரன்ஸ் மீன்ஸ் ஃப்ளேவர் நல்லா வரும். ஸோ இதையும் அப்படியே கொட்டிடுறேன். ஓகேவா? இது வந்து நான் ஃபுல்லாக கொட்டிடுறதில்ல, ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நான் வந்து இதில் வச்சு அதுக்கப்புறம் நான் எடுத்துடுவேன். அந்த வந்து ரா ஸ்மெல் போகிறதுக்கு மட்டும்தான் நான் இதில் டோஸ்ட் பண்ணிட்டுருக்கேன், வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? இன்னும் வந்து இதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அங்கே இந்த பேஸை வந்து நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அண்ட் பாஸ்தா சாஸ் வந்து நான் எப்படி ரெடி பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? வாங்க. பீஸா சாஸ் பண்ணுற வந்து நான் வீட்டில் பார்த்தேன், அந்த பேக்கெட் இருக்கா இல்லையானு. ஸோ இல்லை, அது எப்போ தீர்ந்து போச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ 2 கார்லிக் எடுத்திருக்கேன் நான், அண்ட் வந்து ரெட் சில்லி பவுடர், சில்லியும் சில்லி ஃப்ளெக்ஸும் அண்ட் ஆரிகனும் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ண போகிறேன், ஏன்னா பீஸாவோட மேலே போடுறதுக்கு வேணும்னு சொல்லிவிட்டு. ஸோ மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் கொஞ்சமாக தான் போடுறேன், இதில் போதும், இவ்வளோ போட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் இந்த கெச்சப் நான் யூஸ் பண்ணுவேன் டாப்ஸோடது. ஸோ வாங்க. ஸோ யா கைஸ், இது வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தான் நான் பண்ண போகிறேன், ஏன்னா ஜாஸ்தியாக வேணாம். இதுக்கு நான் 2 பீஸாவில் மட்டும் தான் போடணும், அதனால இதை வந்து சாப்பிட்டுறேன். சில்லி வந்து இது பண்ணேன்னா, ஸோ அந்த கையாலேயே நான் சாஸும் நான் சாப்பிட்டேன். இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். வாங்க, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் இதில் வந்து நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் நான் சால்ட் ஆட் பண்ண போகிறதில்ல, ஆப்ஷன் தான் சால்ட். ஸோ எஸ், பீஸா சாஸும் ரெடி, அண்ட் வந்து டாப்பிங்க்கு போடுறதுக்கும் ஆரிகனும் இதுவும் ரெடி, அண்ட் வந்து டாப்பிங்ஸ்க்கு ஆனியனும் ரெடி, அண்ட் சிக்கனும் ரெடி, அண்ட் பேஸும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பேஸை வந்து நான் இதுலேயே போட்டு நான் இப்போ வந்து நான் கொஞ்சம் வேக வைக்க போகிறேன் இதை, ஏன்னா இது ரொம்ப ரா இருக்குல்ல. ஸோ இதில் நான் இப்போ வந்து கொஞ்சமாக போட்டு டாஸ் மாதிரி பண்ண போகிறேன். வாங்க பண்ணலாம். ஸோ வாங்க, இப்போ நான் வந்து கேஸ் ஆன் பண்ணிட்டேன். ஸோ லைட்டாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம், அது வந்து அதாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது வந்து அப்படியே இந்த வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவேன். எங்கெங்கே வந்து மசாலா இருக்கோ அங்கெல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவேன் நான். ஸோ பட்டர் கூட சேர்ந்து வந்து அதுவும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பீஸாக்கே நான் ரெடி பண்ண டோ வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான். ஸோ இதை வந்து ஸ்போக் இல்லைன்னா கத்தியால் வந்து நீங்கள் இப்படி குத்தி விட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து ரொம்பவும் நான் வந்து வேக வைக்க போகிறதில்ல, சாரி, ஒரு 2 மினிட் தான். சூடாக இருக்குது. ஸோ எஸ் கைஸ், அதில் பண்ணனா அதில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஆனால் நல்லா தான் இருக்குது, ஆனால் வெந்துருச்சு. ஸோ அதனால் வந்து அதில் வந்து அடி பிடிக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ வந்து நான் ரொட்டி கல்லை வந்து நான் இதை கொஞ்சம் இப்படி பண்ணிக்கிறேன். இது வந்து நான் பை பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் பை பண்ணுறதுக்கு எனக்கு வந்து தெரியாது எப்படி பண்ணணுன்னு. ஓகேவா? ஸோ இதை நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்படி டாப்பிங்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா இதையும் நான் பீஸாவே பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கி எனக்கு டின்னர் வந்து பீஸா. எஸ், வாங்க இன்னும் இதை வேக வச்சு பார்க்கலாம். இது வந்து இவ்வளோ கொஞ்சமாக தான் நான் வேக வைக்கிறேன், நான் அப்புறமேல வேக வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டேன். ஓகேங்களா? வாங்க எஸ், இவ்வளோ தான். லைட்டாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ வாங்க, அதுலேயே ரொம்ப ஜாஸ்தி எண்ணெய் விடாமல் ஒரு நார்மலாக 50-50 மட்டும் நான் வேக வச்சுக்கிறேன். வாங்க பார்க்கலாம். அவ்வளோதான், இது அவ்வளோதான் எடுத்துருவேன். ஸோ எண்ணெய் வந்து
இதை வந்து நான் போடுவேன். சொல்லுங்க, இதை வந்து இப்படி போட்டு லைட்டாக எண்ணெயை ஊற்றிக்குவேன். ஓகேவா? அது வந்து கொஞ்சம் பேஸ் வந்து அது ஆயிக்கணும், அது கிறிஸ்பியாக கொஞ்சம். ஓகேவா? அண்ட் இதுக்கு மேலே வந்து இதை வந்து நான் 2 மினிட்ஸ் வந்து இதை நான் மூடி வைக்க போகிறேன். அதுதான் இதெல்லாம் வேகும், இல்லைனா அது வந்து ராவாக இருக்கும், அது வந்து நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கப்புறம். ஸோ வாங்க, இது வந்து நான் ஃபுல்லாக வேக வைப்பேன் இப்போ. ஸோ வேக வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சீஸை வந்து நான் இப்படி குட்டி குட்டி ஸ்லைஸாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க, இன்னும் வந்து அதை நான் எடுத்துட்டேன், இல்லைனா அது பேஸ் வந்து ரொம்ப அடி பிடிச்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வாங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ எஸ், இப்போ வந்து நான் சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து நான் பீஸா சாஸ் ரெடி பண்ணலாம். ஸோ இதையும் நான் இது மேலே வந்து நான் போட்டுக்கிறேன். நல்லாவே போட்டுக்கலாம், ஏன்னா நான் தான் சாப்பிட போகிறேன். அதனால் அது ஒன்றும் இல்லை கைஸ், ஏன்னா ஃபஸ்ட்டில் பண்ணிகிட்டு இருந்தேன்ல, அது வந்து தீ பிடிச்சிருச்சு. அதனால தான் எல்லாருக்குமே தும்மல் வந்துட்டுருக்கு, வேறு எதுவும் இல்லை. எனக்கும் வந்துச்சு, ஆனால் அப்போ கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது மேலே வந்து நான் இப்போ நான் சிக்கன் போட போகிறேன். நாங்கள் போடலாம், கையாலேயே போட்டுக்கலாம். ஸோ வந்து நிறையாவே போடுறேன் கொஞ்சம், ஏன்னா சிக்கன் வச்சு எதுவும் பண்ண போகிறதில்ல, அதனால். ஸோ எஸ், இந்த வந்து கொஞ்சம் சிக்கன் வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், ஏன்னா அந்த பேஸ்க்கு வேணும்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே வந்து இப்போ நான் இந்த ஆனியன் வந்து நான் டாப்பிங் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் வேகமாக பண்ணிங்கனாலே பீஸா வந்து நல்லா வரும். நான் வந்து கொஞ்சம் மெதுவாக பண்ணுறேன், ஏன்னா ஸோ நான் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறேன், ஏன்னா ஃபஸ்ட் டைம் அதனால. இந்த மாதிரி சீஸ் வந்து மேலே வச்சுக்கலாம். இதுனா இப்போ க்யூப்ஸாக போடுறேன். நேற்று வந்து நான் சீவி போட்டிருந்தேன், கிரைண்ட் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ எல்லா நாளும் புதுசாக ட்ரை பண்ணோம்ல, அதனால சொல்லிட்டு. நான் பேச என் வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக ஆகுது. அது ஏன்னா முந்தா நேற்று பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தேன், அதனால தான். அந்த வீடியோவும் வரும், ஆனால் அது வந்து ஷார்ட்ஸில் மட்டும்தான் வரும். இல்லை தண்ணியில் நான் குடிக்கிறது இல்லை, அது எங்கள் அப்பா தான் குடிப்பாங்க. இல்லை அது ஓகே. கோல்டு வாட்டரில் குடிக்கல கைஸ். ஸோ இதில் வந்து இப்போ என்னென்னா லைட்டாக வந்து கீழே வந்து நான் பேஸுக்கு வந்து நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டு மேலேயும் நான் கொஞ்சம் லைட்டாக தெளித்து மட்டும் விட்டுக்கிறேன், நிறைய இதில். பேஸில் தான் நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக விடுற மாதிரி இருக்கும், ஏன்னா அது கருகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து சால்ட் அப்புறமேலாம் போட்டுக்கலாம், இருக்குது ஆல்ரெடி அதுலேயே எல்லாத்துலேயுமே. ஸோ இப்போ வந்து இதை நான் 5 மினிட்ஸ்க்கு நான் வந்து நான் மூடி வைக்க போகிறேன் இந்த இதில். சரியா? இது வந்து 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து 2 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் நான் வந்து ஸ்டீமை வந்து ஹை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் கொஞ்சம் இப்படி இருக்குது, பார்க்கலாம். இது இன்னும் மெல்ட் ஆகுது சீஸ், எனக்கு தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கு தெரியலையான்னு தெரியல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகுது. ஸோ இது வந்து 5 மினிட்ஸ் நான் டைமர் வச்சு வந்து நான் இப்போ பார்க்க போகிறேன். அன்ன வரைக்கும் நான் இங்கே எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன், எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் வந்து நேற்று வந்து நான் டேக்கோஸ் பண்ணுன்னு சொன்னல, ஸோ நேற்றோடது ஒரு சப்பாத்தி வந்து இருக்குது. ஸோ இதில் நான் ஒன்று யோசிச்சிருக்கேன், சாண்ட்விச் மாதிரி. ஸோ வாங்க பண்ணலாம் கைஸ். பிஸா இஸ் ரெடி. ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ எஸ், பிஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நாங்கள் இப்போ எடுத்துடலாம். எஸ் காய்ஸ், எஸ், இதை வந்து இப்போ நான் விட்டுட்டு இந்த ரெண்டுத்தையுமே நான் இப்போ பிக் பண்ண போகிறேன், குக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த ரெண்டுத்தையுமே ஏதாச்சும் பண்ணலாம். வாங்க, இது இது குக் ஆகிற வரைக்கும் இது சாப்பிடலாம். ஸ்மெல் நல்லா இருக்கும், ஸ்மெல் செம்மையாக இருக்கும். கேக்குதா?
அவன் கேட்குதான் இல்லை தெரியல, ஆனால் எனக்கு கேட்குது. சரி வாங்க சுட சுட சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நான் இந்த டிஷ்ஷும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. ஸோ எஸ் கைஸ், நான் கட் பண்ணிட்டேன். ஸோ வந்து இது வேணுங்க. ஸோ நல்லாயிருக்கு கைஸ், சூடாக இருக்குது. அண்ட் வந்து பேஸ் வந்து எனக்கு கொஞ்சம் அதுவாக ஆயிடுச்சு. வாங்க போய் சாப்பிட்லாம் கெச்சப் கூட. நான் உங்களுக்கு ரிவ்யூ தரேன், எங்கள் அப்பா ரிவ்யூ தருவாங்க. வாங்க போகலாம். பார்த்தேன் நல்லாயிருக்கு, ஸ்பைஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. எங்கள் அப்பா வந்து கடையில் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ பேஸ் மட்டும் தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்காது, பரவாயில்ல. எங்கள் அப்பா வந்து இப்போ பார்த்து ரிவ்யூ சொல்லுவாங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. சாப்பிடுங்க போஜி. காவோ ஹாய் காய்ஸ், என் பொண்ணு பண்ண சிக்கன் பிட்சா ஃப்ரம் ஹோம்மேட் ட்ரை பண்ணலாம். நீங்களும் வாங்க டேஸ்ட் பண்ணலாம். சூப்பராக மொறுமொறுன்னு கிரிப்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாமா இன்னொரு வாட்டி வீட்டில்? காரம் எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ வெரி மச். எஸ் வாங்க நானும் சாப்பிட்டு சொல்கிறேன். எஸ் கைஸ், இந்த விரல் வந்து பெயின் ஆகுது. ஏன் தெரியுமா? நேற்று வந்து சிக்கன் கழுவிட்டு இருக்கும் போது சிக்கனோட போன் வந்து என் கையில் குத்திடுச்சு. அதனால் ரத்தம் வராத அளவுக்கு சந்தோஷம், ஆனால் வலிக்குது. சரி வாங்க, நான் பண்ண சிக்கனை நானே சாப்பிட்டு பார்க்குறேன். எடுக்க முடியலையே, நான் வந்து ட்ரை பண்ணிட்டேனா, நல்லா இருக்கு. நான் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ண போகிறேன். எல்லாமே நல்லாயிருக்கும். பேஸ் மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது தான் செம்மையாக இருந்திருக்கும். இல்லைப்பா, பேஸ் மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்திருக்கணும்ல. ஆனால் வீட்லேயே பண்ணது ஃபஸ்ட் டைம் வந்து நல்லா வந்திருக்கும். இன்னும் வந்து நான் இன்னும் நான் பண்ண போவேன். இது சாப்பிட்டுட்டு அதில் வந்து பார்க்கலாம். இது வந்து நான் இப்போ ரோல் பண்ணது. இதை வந்து நான் இப்போ குக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நேற்றோடது நான் இப்போ வந்து குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, சரி எக் வந்து நாங்கள் வாங்க போகிறோம்ல, ஸோ நான் எனக்கும் ஒரு எக் வாங்கிட்டேன். ஸோ அது வந்து இப்படி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை பாருங்கள், இன்னும் கேமராமேன் வந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க, அவங்க சாப்பிட்டாங்க. அதனால் நான் இதே எடுக்கணும். ஸோ வாங்க பார்க்கலாம். எட்ஜஸ் வந்து கொஞ்சம் வேகாது. ஸோ எட்ஜஸை மட்டும் நான் திமுத்து எடுத்துக்கிறேன். லோ ஃப்ளேம் பண்ணிக்கிறேன். நிறைய கல் வந்து அதாயிடுச்சு. எஸ், இப்படி குக் ஆகிடுச்சுல. ஸோ இதுக்கப்புறம் வாங்க நான் என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதில் வந்து இப்போ நான் டாப்பிங்ஸ் போட போகிறேன், அது பார்க்கலாம் நான் பண்ணுறேன். சரி கைஸ், ஒரு சாண்ட்விச்சில் ரோலில் எல்லாமே கலந்து நான் பண்ணுறேன். ஸோ கீழே வந்து ஒரு முட்டையை வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிட்டேன். அதில் வந்து நிறைய ஸ்பைசஸ்லாம் போட்டுறேன். ஸோ வாங்க இன்னும் இதுக்கு மேலே வந்து ரெடி பண்ணலாம். இது குக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கேஸில் வைக்கிறதுக்கு வந்து அது இல்லை, பஸ் ஒரு 2 மினிட்ஸ் அதுக்கப்புறம் வைப்பேங்க. பார்த்தீங்களா முட்டை எப்படி வருதுன்னு வெளியில். அண்ட் வந்து எங்கள் அம்மா வந்து ரிவ்யூ சொல்ல முடியாது, ஏன்னா இது வந்து நான் மண்டே எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த வீக்குள்ளாரியே வந்துடும் நினைக்கிறேன். மண்டே வந்து எங்கள் அம்மா வந்து சாப்பிட மாட்டாங்க. நாங்களும் தான் சாப்பிடக்கூடாது, ஆனால் என்ன ஆசை இருக்கே, சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை விட மாட்டேங்குது. ஸோ வாங்க, அவ்வளோதான். இது வந்து குக் ஆகிடுச்சின்னும். ஸோ அங்கே என்ன டாப்பிங்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீஸ் மெல்ட் ஆகிறதுக்கு மட்டும் ஒரு 2 மினிட்ஸ் வைப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இது வந்துருச்சா, அவ்வளோதான். இதை தூக்கி நான் திருப்பியும் வந்து இதில் போடுவேன். இது வந்து ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு வேகலை, அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப நான் மெலிசாக அதை ஆட் பண்ணிட்டேன், அதனால். ஸோ வாங்க, இத்தினோண்டு தான் சாஸ் இருக்கோ, இத்தினோண்டு தான் சீஸ் இருக்கோ, சிக்கன் கொஞ்சம் இருக்கோ. ஸோ வாங்க பண்ணலாம். நான் உங்களுக்கு பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஏன்னா ஃபோனை பிடிச்சிக்கிட்டு பண்ண முடியாது, அதனால தான். சரியா, வாங்க பண்ணுறேன். பார்த்தீங்களா, இதில் வந்து நான் இப்போ அந்த பீஸா சாஸ் பண்ணலை, அதை வந்து இப்போ இதில் போட்டு சீஸை வந்து லைட்டாக மெல்ட் பண்ண வச்சுருக்கேன். அண்ட் இதில் வந்து நான்
சிக்கனையும் அண்ட் ஆரிகானோ அண்ட் சில்லி ஃப்ளெக்ஸையும் நான் போட்டிருக்கேன். ஸோ இதை அப்படியே நான் மூட போகிறேன். அப்படியே மூடிட்டு இதை கட் பண்ணி நான் சாண்ட்விச் மாதிரி சாப்பிட போகிறேன். ஓகே எஸ் கைஸ், நீங்கள் வந்து அந்த vlog வந்து பார்த்துருப்பீங்க. அந்த vlog பீஸாவோட vlog வந்து பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஏன் நான் இது திருப்பி எடுக்கிறேன்னா, ஏன்னா லாஸ்ட் ஷாட் வந்து நான் எடுத்தேன், ஆனால் எங்கே போச்சுன்னே எனக்கு தெரியல. அதனால தான் இப்போ நான் திருப்பி எடுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.